Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 2.23 லேருந்து 2.26 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பேலன்ஸ் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் 2.27 பாருங்க. Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. அதாவது ஒரு இதோட ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிங்க. 7th டேர்ம் வந்து -1, 16th டேர்ம் வந்து 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஏபினா எப்படி இருக்கும்? ஏபிங்கிறது let the AP be AP, அதாவது arithmetic progression எப்படி இருக்கும்? அந்த சீக்வென்ஸ் T1, T2, T3, so on. இந்த மாதிரி தானே வந்துட்டு ஏபியோட சீக்வென்ஸ் இருக்கும். சரியா? இதுல 7th டேர்ம் வந்து -1ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? T7 வந்து -1ன்னு சொல்லிட்டாங்க. 16th டேர்ம் வந்து 17ன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் T16 வந்து 17 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜெனரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஜெனரல் டேர்ம் ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் ஜெனரல் டேர்ம். இதுதான் நம்ம என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். சரியா? இப்போ இந்த Tn ஃபார்முலால n-க்கு பதிலா இந்த 7 போடுவோமா? என்ன கிடைக்கும்? T7 is equal to a plus n-ஓட வேல்யூ என்ன? 7. 7 minus 1 into d. ஓகேவா? இப்போ T7 வேல்யூ ஆல்ரெடி அவங்களே கொடுத்தாங்க. என்னது? -1. -1 is equal to a plus 7 minus 1 என்னது? 6d. ஓகே. இப்போ n-க்கு பதிலா 16 கொடுத்துக்கலாம். கொடுத்தா என்ன வரும்? T16. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ T16 is equal to a plus 16 minus 1 into d. T16 வேல்யூ என்ன? 17 is equal to a plus 16 minus 1 15d. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா எனக்கு AD வேல்யூ கிடைச்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? a plus 6d is equal to -1. செகண்ட் ஈக்குவேஷன் a plus 15d is equal to 17. இப்போ நான் வந்து சைன் சேஞ்ச் பண்றேன். மைனஸ் அப்ப a minus a கேன்சல் ஆயிரும். 16 minus 15 என்னது? -9d is equal to -1 -17 -18. ஓகேவா? அப்ப இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப d is equal to மல்டிப்ளைல இருக்கிற இந்த சைடு வச்சா டிவைட்ல வரும். 18/9. அப்ப 9 1s are 9 2s are. அப்ப d யோட வேல்யூ என்ன? 2. இந்த d யோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப 1 implies என்ன வரும்? a plus 6 into d யோட வேல்யூ என்ன? 2 is equal to -1. அப்ப a is equal to 6 2s are என்னது? 12. இந்த +12 இந்த சைடு போச்சுனா -12. அப்ப -1 -12. அப்ப a யோட வேல்யூ என்ன? -13. ஓகேவா? அப்ப a யோட வேல்யூ என்ன? -13. d யோட வேல்யூ என்ன? 2. அப்ப ஜெனரல் டேர்ம் என்ன வரும்? ஜெனரல் டேர்ம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த tn ல கொண்டு போயிட்டு இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். a வேல்யூ d வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா கிடைச்சிடும். என்ன வரும்? Tn is equal to a யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? -13. -13 plus n into நம்ம வந்து n இருக்கனால அப்படியே வச்சுக்கலாம். n -1 into d யோட வேல்யூ என்ன? 2 is equal to -13 plus 2 வல்ல மல்டிப்ளை பண்ணா 2n minus 2. அப்ப என்ன கிடைக்கும்? 2n minus 15. அப்போ Tn ஓட வேல்யூ என்ன? 2n minus 15. இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஜெனரல் டேர்ம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. If health, mth and nth terms of AP or x, y, z respectively show that x into m minus n plus y into n minus l plus z into l minus m is equal to 0. அதாவது health term வந்து x, mth term வந்து y, nth term வந்து z ன்னு சொல்லிட்டு இந்த டேர்ம் வந்து எனக்கு 0க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் given என்ன? health term வந்து x. அப்படினா என்ன அர்த்தம்? Tl is equal to x. mth term வந்து y. அப்படினா Tm is equal to y. nth term வந்து z. அப்படினா என்ன அர்த்தம்? Tn is equal to z ன்னு சொல்லி அர்த்தம். சரியா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் டேர்ம் என்னன்னு தெரியும். சரியா? ஜெனரல் டேர்ம் என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் ஜெனரல் டேர்ம். இந்த ஜெனரல் டேர்ம்ல போய் இந்த l m n இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா? என்ன கிடைக்கும்? Tn is equal to a plus n க்கு பதிலா l minus 1 into d. Tl வேல்யூ என்ன? x. அப்ப x equal to a plus l minus 1 into d. ஓகேவா? நெக்ஸ்ட் Tm is equal to a plus n க்கு பதிலா m minus 1 into d. Tm வேல்யூ என்ன? y. அப்ப y is equal to a plus
m minus 1 into d. Next Tn. Tn is equal to a plus n minus 1 into d. Tn க்கு பதிலா z. z is equal to a plus n minus 1 into d. ஓகே, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? இந்த வேல்யூ நமக்கு 0 க்கு ஈக்குவல். என்னது? x into m minus n plus y into n minus l plus z into l minus m is equal to 0 தான் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் RHS எடுத்து LHS எடுத்து 0 ப்ரூவ் பண்ண காட்டுறேன். சரியா? இதுல போயிட்டு நான் x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூக்கு பதிலா நான் இந்த வேல்யூ போட போறேன். சரியா? x க்கு பதிலா இந்த வேல்யூ என்ன வரும்? a plus l minus 1 into d into m minus n. கரெக்ட்டா? plus y க்கு பதிலா இந்த வேல்யூ என்ன வரும்? a plus m minus 1 into d into l minus l. நெக்ஸ்ட் z க்கு பதிலா இந்த வேல்யூ என்ன வரும்? a plus n minus 1 into d into l minus m. ஓகேவா? இந்த m minus என்ன? நான் இது கூடயும் மல்டிப்ளை பண்றேன். l minus l இது கூடயும் l minus m இது கூடயும் மல்டிப்ளை பண்றேன். ஃபர்ஸ்ட் m minus n வந்து a கூட என்ன வரும்? a into m minus n plus இதோட மல்டிப்ளை பண்ணா l minus 1 into m minus n into d plus a கூட l minus n minus l into plus m minus 1 into n minus l into d plus a கூட l minus m plus n minus 1 into l minus m into d. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளை பண்ணதை உள்ள சால்வ் பண்ண வேண்டியதான். சரியா? ஓகேவா? இப்போ இந்த a வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? am minus an plus இந்த l இருக்குல, l முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த l வந்து lm minus ln minus ln. இந்த மைனஸ் ஒன்று உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் m plus n d வெளியில இருக்கும் அப்படியே plus an minus al plus mn minus ml minus n plus l. ஓகேவா? into d அப்படியே வந்துரும் plus al minus am plus nl minus nm. next minus l plus m into d அப்படியே வரும். சரியா? இப்போ இந்த plus am minus am கேன்சல் ஆயிடும். plus al minus am கேன்சல் ஆயிடும். plus an minus am கேன்சல் ஆயிடும். சரியா? பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு? lm minus ln minus m plus n into d plus mn minus ml minus l plus l into d plus nl minus nm minus l plus m into d. இது வருமா? இப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்தும் எனக்கு dங்கிற ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. இந்த டேர்ம் dங்கிற டேர்ம் வந்து எனக்கு காமனாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா d எனக்கு காமனாக எடுத்தேன். உள்ள என்னென்ன வரும்? lm மைனஸ் ln மைனஸ் m ப்ளஸ் n d போயிடுச்சு. ப்ளஸ் இந்த டேர்ம் வந்துடும் mn மைனஸ் ml மைனஸ் n ப்ளஸ் l ப்ளஸ் d போயிட்டு இந்த டேர்ம் வந்துடும் nl மைனஸ் nm மைனஸ் l ப்ளஸ் m. சரியா? இப்போ ப்ளஸ் எம்மும் மைனஸ் எம்மும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் எம்என்னும் ப்ளஸ் எம்என்னும் கேன்சல் ஆயிடும். எல்லாமும் மைனஸ் எல்லாமும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட்டு என்எல்லும் மைனஸ் என்எல்லும் கேன்சல் ஆயிடும். என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் எல்லும் எல்லும் கேன்சல் ஆயிடும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? d இன்ட்டு ஜீரோன்னு அர்த்தம்.
d இன்ட்டு ஜீரோவோட வேல்யூ என்ன, d இன்ட்டு ஜீரோ வந்துட்டு எனக்கு 0. அப்போது LHS வந்து நம்ம என்ன எடுத்து செஞ்சோம், x இன்ட்டு m மைனஸ் n ப்ளஸ் y இன்ட்டு l மைனஸ் l ப்ளஸ் z இன்ட்டு l மைனஸ் m எடுத்து செஞ்சோம். எனக்கு 0க்கு ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ ஹென்ஸ் x இன்ட்டு m மைனஸ் n ப்ளஸ் y இன்ட்டு n மைனஸ் l ப்ளஸ் z இன்ட்டு l மைனஸ் m இஸ் ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? இந்த சம் எப்படி போட்டோன்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது கவனமாக பண்ணுங்கள். அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், x மைனஸ் y இன்ட்டு n ப்ளஸ் y மைனஸ் z இன்ட்டு l ப்ளஸ் z மைனஸ் x இன்ட்டு m இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த டேர்ம் வந்து எனக்கு இப்போ 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த x y z இது மூணுமே எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே பார்த்தோம். சரியா? நான் அதனால் இதை டேரெக்டாக இங்கே கொண்டு வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டில் உள்ளது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன். அப்புறம் m எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது இந்த டேர்ம். சரியா? x மைனஸ் y என்ன வரும், x அதாவது எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூ மைனஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ என்ன, a ப்ளஸ் l மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, ஸோ a. அப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா மைனஸ் a மைனஸ் m மைனஸ் 1 இன்ட்டு டி இப்படி கிடைக்குமா? இப்போ ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆகிடும். சரியா? இந்த டியை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ld மைனஸ் டி. இந்த டியை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வெளியில் இருக்கிறதுனால மைனஸே சேர்த்துக்கணும். அப்போ மைனஸ் எம்டி ப்ளஸ் டின்னு வந்துடும். சரியா? நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் இந்த மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ எல்டி மைனஸ் எம்டி கிடைக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் என்ன வரும், எல்டி மைனஸ் எம்டி இன்ட்டு என். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு y மைனஸ் z என்ன வரும், y மைனஸ் z a ப்ளஸ் m மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் z-ஓட வேல்யூ மைனஸ் a மைனஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏன்னா மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். இந்த m கூட டியை மல்டிப்ளை பண்ணலாம். md மைனஸ் டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் nd இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் டின்னு வந்துடும். ஓகேவா? டி மைனஸ் டி கேன்சல் ஆகிட்டு எம்டி மைனஸ் என்டி மட்டும் வரும். இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், எல்லை மல்டிப்ளை பண்ணணும். y மைனஸ் z இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு எம்டி மைனஸ் எல்டி இன்ட்டு எல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும், z மைனஸ் எக்ஸ். z மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, a ப்ளஸ் n minus 1 into d minus a minus l minus 1 into d. சரியா? இப்போ இந்த ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆயிடும். டியை உள்ள மல்டிப்ளை பண்ணால் nd மைனஸ் டி மைனஸ் எல்டி ப்ளஸ் டி ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆயிடும். என்ன வரும், nd மைனஸ் எல்டி. z மைனஸ் எக்ஸோட என்ன மல்டிப்ளை பண்ணணும், m. z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு m is equal to nd minus ld into m. ஓகேவா? இப்போ இது மூணையுமே நம்ம ஆட் பண்ணணும். இது 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 மூணு ஆட் பண்ணுவோமா, என்ன கிடைக்கும், x minus y into n plus y minus z into l plus z minus x into m. ஓகேவா? is equal to என்னென்ன வேல்யூ, x minus y minus n-க்கு என்ன வேல்யூ, ld minus md into n plus y minus z into l க்கு md minus nd into l plus இந்த வேல்யூக்கு என்ன வரும், nd minus ld into m. ஓகேவா? இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். என்ன வரும், nld minus mnd plus உள்ள மல்டிப்ளை பண்ணால் mld minus nld plus உள்ள மல்டிப்ளை பண்ணால் mnd minus mld. சரியா? இந்த மைனஸ் mldயும் ப்ளஸ் mldயும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் nldயும் ப்ளஸ் nldயும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் mldயும் ப்ளஸ் mldயும் கேன்சல் ஆகும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேல்யூ என்ன, 0. அப்போ x மைனஸ் ஒய் இன்ட்டு n ப்ளஸ் ஒய் மைனஸ் z இன்ட்டு எல் ப்ளஸ் z மைனஸ் எக்ஸ் இன்ட்டு m இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? மல்டிப்ளை பண்ணுறது உள்ளே கவனமாக பண்ணணும், இல்லைன்னா ஆன்சர் வந்து தப்பாக வரும்.
Next example பாருங்க. In an AP sum of 4 first consecutive terms is 28 and sum of the squares is 276. Find the 4 number. அதாவது ஒரு 4 consecutive terms ஆட் பண்ணா 28 ஆம், அதே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 276 ஆம். அப்படின்னா அந்த 4 நம்பர் என்ன நம்பர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? உங்க புக்ல வந்து பேஜ் நம்பர் 60ல வந்துட்டு 2.29க்கு முன்னாடி நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வந்துட்டு 3 consecutive terms வந்தா என்ன, 4 consecutive terms வந்தா என்ன அப்படிங்கறத வந்து அவங்களே புக்ல கொடுத்துட்டாங்க. சரியா? அதனால வந்துட்டு புக்ல கொடுத்திருக்க terms தான் யூஸ் பண்ணிக்கணும். 4 consecutive termsனா என்ன யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா a-3d, a-d, a+d and a+3d இதான் யூஸ் பண்ணனும் சொல்லிட்டு புக்லயே கொடுத்தாங்க. அதனால புக்ல உள்ளத நம்ம ஃபாலோ பண்ணனும். சரியா? பேஜ் நம்பர் 60ல இருக்கு, ரெஃபர் பண்ணுங்க. அதனால நான் என்ன எடுக்க போறேன்னா, நீ 4 consecutive termsனு கொடுத்தனால நான் என்ன எடுக்க போறேன்னா let us என்ன first 4 let us take 4 terms be என்ன வரும்னா a-3d, a-d, a+d, a+3d இதுதான் 4 terms. சரியா? இதே 3 terms கேட்டாங்கன்னா இந்த terms வராது. 3 termsக்கு தனியா இருக்கு. சரியா? அதனால புக்ல உள்ள நோட்டை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதனாலே ஆட் பண்ணா 28 ஆம். என்ன வரும்? a-3d plus a-d plus a+d plus a+3d இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 28னு சொல்லிட்டாங்க. இப்போ -3dயும் +3dயும் கேன்சல் ஆயிரும். -3 + d கேன்சல் ஆயிரும். அப்ப எத்தனை a இருக்கு? 1 2 3 4 4a இருக்கு. 4a = 28. அப்ப a = என்ன வரும்? 7. ஏன்னா 4 7s are 28. ஓகேவா? a ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அவங்க sum of the squares is 276 அப்படினு கொடுத்தாங்க. அதாவது இத ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா 276 அப்படினா a-3d the whole square plus a-d the whole square plus a+d the whole square plus a+3d the whole square இப்படி வந்தா 276 னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? ஸ்கொயர் பண்ணுவோமா என்ன கிடைக்கும்? இது பார்த்தா a-b the whole square ஃபார்முலா இருக்கு. என்னது? a square minus 2ab plus b square. So minus 2 into a into 3d plus 9d square plus a square minus 2 into a into d plus d square. Next in the term a square plus 2ad plus d square plus a square plus 2a into 3d plus 9d square. சரியா? அப்போ இந்த term -2a 3dயும் இந்த +2a 3dயும் கேன்சல் ஆயிடும். +2adயும் -2adயும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்ப எத்தனை a ஸ்கொயர் இருக்கு? 1 2 is equal to 276 இதையும் போட்டுக்கணும். ஓகேவா? எத்தனை a ஸ்கொயர் இருக்கு? 1 2 3 4 4a ஸ்கொயர் இருக்கு. So 4a ஸ்கொயர். d ஸ்கொயர் எத்தனை இருக்கு? 9d ஸ்கொயர் plus d ஸ்கொயர் 10d ஸ்கொயர். 10d ஸ்கொயர் plus d ஸ்கொயர் 11d ஸ்கொயர். 11d ஸ்கொயர் plus 9d ஸ்கொயர் என்னது? plus 20d ஸ்கொயர் is equal to 276. ஓகேவா? இப்போ இந்த a ஸ்கொயர் இருக்குல்ல, a ஸ்கொயர் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 7 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். சரி, அப்போ 4 into a ஸ்கொயர் a ஓட வேல்யூ என்ன? 7. 7 ஸ்கொயர் plus 20d ஸ்கொயர் is equal to 276. ஓகேவா? அப்போ 7 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 49. 49 into 4 வந்து எனக்கு 196 plus 20 square d square is equal to 276. அப்போ 20d square is equal to 276 minus 196. 196 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் வரும். அப்போ 276 minus 196 வேல்யூ வந்துட்டு 80. அப்போ d square is equal to 80 20 ஆல் டிவைட் பண்ணா 4. அப்போ d ஓட வேல்யூ என்ன? plus or minus root 2. சாரி, plus or minus 2 தான் வரும். ஏன்னா வந்து root வந்து 4க்கு எடுத்தனால plus or minus 2. அப்போ d ஓட வேல்யூ என்ன? 2. a ஓட வேல்யூ வந்துட்டு 7. அப்போ இந்த a ஓட வேல்யூவையும் d ஓட வேல்யூவையும் இங்கே கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம எடுத்தோம்ல இந்த 4 நம்பர். இந்த 4 நம்பர்ல a க்கு பதிலா இந்த வேல்யூவும் d க்கு பதிலா இந்த வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? a - 3d, a - d,
a plus d, a plus 3d இப்படி தானே எடுத்தோம். அப்போ a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 7. 7 minus 3 into d ஓட வேல்யூ என்ன? 2. எப்போதுமே 2 வந்துட்டு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து 2 வந்துட்டு ப்ளஸ்ஸாக எடுத்தோம்னா என்ன, மைனஸாக எடுத்தோம்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் எடுத்துக்கிறேன். 2 வந்து ஏன்னா 2 வேல்யூ இருக்குல்ல டிக்கு, ப்ளஸ் 2 இருக்குது மைனஸ் 2 இருக்குனால நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2 எடுத்துக்கிறேன். இன்ட்டு 2, 7 minus 2, 7 plus 2, 7 plus 3 into 2. ஓகேவா? அப்போ 3 2s are 6. 7 minus 6 என்னது 1. 7 minus 2 என்னது 7 plus 2 என்னது 9. 6 6 13. d வந்து எனக்கு வேல்யூ d is equal to minus 2 என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து d வந்து minus 2 இருந்தால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? a minus 3d, a minus d, a plus d, a plus 3d இதானே. இப்போ இந்த dக்கு பதிலாக நம்ம போய் சப்ஸ்டிட் பண்ணோம். a வேல்யூ என்ன? 7 minus 3 into minus 2. 7 minus 2. 7 minus minus of 2. 7 minus 2. 7 plus 3 into minus 2. சரியா? இதுதான். அப்போ 7 minus 3 2s are 6. சரியா? minus 6 minus into minus plus 6. 7 plus 2. ஏன்னா minus into minus plus. Next 7 minus 2 என்னது 5. 7 3 2s are 6 minus 6. ஏன்னா minus 2 இருக்கணும். இப்போ 7 plus 6 என்னது 13. 7 plus 2 9. 5, 1. ஓகேவா? அப்போ வேல்யூ வந்து இங்கேயே 15913 தான் வந்திருக்கு, இங்கேயும் 15913 தான் வரும். அப்போ அந்த 4 நம்பர்ஸ் என்னது 15913. புரிஞ்சுதா இந்த சம்மு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.27லேருந்து 2.29 வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.5 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.